மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இதயக்கனி, சத்துணவு தந்த சரித்திர நாயகர், ஏழை குடிசைக்கும் ஒரு விளக்கு திட்டம், பரம்பரை மணியக்காரர் முறையை ஒழித்து VAO பணியிடம் தோற்றுவித்து படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு தந்தவர், உயர்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி தந்து 1000 மலர்களின் வண்ணங்களாய் அற்புத திட்டங்களை தந்தவர், மங்கா புகழ் கொண்ட மன்னாதி மன்னன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவ வாழ்வு வாழ்ந்து தரணி போற்றும் திட்டங்களை தாய் தமிழ்நாட்டிற்கு தந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி, சமூக நீதி காத்த வீராங்கனை, உலகமே வியக்கும் வண்ணம் அம்மா உணவகம் திட்டம், விசைத்தறிக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தாங்க. மேலும் அன்னை தெரசாவே பாராட்டிய தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை என்று எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்காங்க. மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி கழகத்தின் 3ஆம் அத்தியாயம் குடிமராத்து நாயகன், டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை பாதுகாத்தவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் பயில 7.5% இடஒதுக்கீடு தந்தவர். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திட்டத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் இது பண்ணும்போது கவர்னர் அவர்கள் அதுக்கு ஒப்புதல் தரல. அப்ப இந்திய திருநாட்டில், சுதந்திர திருநாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும், எந்த மாநில முதலமைச்சரும் எடுக்காத ஒரு ஆர்டிகல் 162 மூலியமா அந்த பவரை அவர் ஒருவேளை யூஸ் பண்ணி, இதுவரைக்கும் அவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலியமாக அந்த திட்டத்தை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கு என்றென்றும் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் பெற்று தந்தவர், 2000 மினி கிளினிக் தந்து மக்கள் நலம் காத்தவர், கடுமையான கொரோனா நிதி நெருக்கடியிலும் பாத்தீங்கன்னா 6 மாவட்டங்களை பிரித்து தந்திருக்கார் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். குறிப்பா சொல்ல போனா எங்களோட தென்காசி மாவட்டத்தை கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார், சங்கரங்கோயில் வருவாய் கோட்டம் கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார், திருவேங்கடம் தனி தாலுகா கொடுத்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரியப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை வணங்கி என்னை வழிநடத்தும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள், நான் சார்ந்த தென்காசி மாவட்ட கழக நிர்வாகிகள், குடும்பத்தினர், உற்றார் உறவினர் அனைவருக்கும் நன்றி கூறி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். சங்கரங்கோயில் பத்தி சொல்லணும்னா அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா ஹரியும் சிவனும் ஒண்ணுன்றது இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரே திருமேனியில சிவனும் விஷ்ணுவும் அமைந்த திருத்தலம் சங்கரங்கோயில் அருள்மிகு சங்கரநாராயணசாமி திருத்தலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தொகுதியிலிருந்து உலகத்துக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் தொகுதி. மேலும் சங்கரங்கோயில் தொகுதி பற்றி சொல்லலாம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எக்கு கோட்டை என்றுதான் சொல்லணும். மீண்டும் அந்த பகுதியில 29 வயதான ஒரு மருத்துவராகிய எனக்கு வேட்பாளராக்கி வெற்றி பெற உழைத்த கழக பொதுச் செயலாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் எளிவனாகிய என்னை என் மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த சங்கரங்கோயில் தொகுதி மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவை தலைவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி மற்றும் வேளாண் அறிக்கையை பற்றி பேசுவதற்கு முன்னாடி என்னோட தொகுதி சார்ந்த ஒரு சில முக்கிய கோரிக்கைகளை மட்டும் சொல்லிக்கிறேன். எங்க தொகுதி மிகவும் தென்காசி மாவட்டம் நிறைய பச்சை பசுமையான மாவட்டம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா சங்கரங்கோயில் தொகுதி மிகவும் வறட்சியான பகுதி. அது முக்கியமா மேலதிநல்லூர், மானூர், குருவிகுளம் ஒன்றியெல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் வறட்சியான பகுதி. அங்க இன்னைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையா இருக்கு. 20 நாள் ஒரு டைம் தான் அங்க தண்ணி வருது. அதனால நான் எங்க சங்கரங்கோயில் தொகுதிக்கு புதிய கூட்டுக்குடி திட்டத்தை இந்த பேரவையின் கவனத்தின் மூலமா ஈர்க்க விரும்புறேன். மேலும் இந்த ஏற்கனவே ஒரு 4 ஸ்கீம் கூட்டுக்குடி திட்டம் போயிட்டு இருக்கு. அந்த 4 ஸ்கீமே பாத்தீங்கன்னா ஒரே ஆல்ட்ட பேக்கேஜா போகுது. அப்படி பேக்கேஜ் சிஸ்டத்துல போறதுனால அந்த சின்ன சின்ன
அந்த ஏற்படுற ரிப்பேர் கூட சரி பண்றதுக்கு லேட் ஆகுது. அதனால ஒவ்வொரு ஸ்கீமும் தனித்தனியா ஒவ்வொரு ஆளை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அது ஈஸியா அந்த வேலை நடக்கும். ஒரே ஆள்கிட்ட மொத்தமா இது பண்ணும்போது அந்த வேலைகள் இதாகுது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் செண்பகவல்லி அணை இருக்குது. இது அணை நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நிறைய அணை பிரச்சனைகள் மத்தியில இந்த செண்பகவல்லி அணையை இந்த நம்ம அரசாங்கம் பெருசா அதை பத்தி எதுவுமே யாரும் பேசுறதில்லை. இந்த செண்பகவல்லி அணை கேரளா பார்டர்ல இருக்கு. இந்த செண்பகவல்லி அணை நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைச்சிச்சுன்னா 4 மாவட்டங்கள் வளர்ச்சி பெறும் அப்படிங்கறத இங்க தெரியப்படுத்த விரும்புகிறேன்.